உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம இப்போ என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, கிட்டத்தட்ட 137 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2026 முதல், அதே போல் 11/12/2026 வரை இந்த 137 நாட்களில் சனி பகவான் வக்ரமடைந்து மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, சனி பகவான் வக்ரம் பெற்றுட்டாலே நிறையா பிரச்சனையை எதிர்கொள்ளணுமோ, நிறைய போராட்டத்தை எதிர்கொள்ளணுமோ, ஏதேனும் பெரிய பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே வரும். அப்போ அந்த கேள்வி உருவாகும்பொழுது அதற்கான பதிலும் வேணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனி பகவானை கிட்டத்தட்ட 96 நாட்கள் நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக 96 நாட்கள் பார்க்க, மீதி உள்ள 41 நாட்கள் மட்டும்தான் குருவின் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. அப்போ இந்த 41 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இந்த 96 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத சனி வக்ர பயிற்சி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வக்ரம் பெற்று என்னென்ன முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில், அதாவது உங்களுடைய விரயஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்று தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்ற இந்த காலம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம நன்மையான விஷயத்தை எடுத்துக்கிறோம். அதாவது 96 நாட்கள் அதான் நன்மையான நாட்கள், சரியா? அப்போ இந்த ஸ்டார்டிங் 2026 27/7/2026 முதல் நம்முடைய சனி பகவான் வக்ரமடைந்த இந்த நேரத்து முதல் கிட்டத்தட்ட 96 நாட்கள் என்னென்ன நன்மையெல்லாம் குருவுடைய பார்வை மூலமாக வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுக்க போகிறாருன்னா, பொதுவாகவே இந்த பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், உங்கள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்கள் வீட்டுக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்களுடைய மனைவிக்காக, உங்களுடைய கணவருக்காக அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுடைய குடும்ப உறவுகளுக்காக ரொம்ப ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து, சாப்பிடாம தூங்காமல் ரொம்ப டயர்டாக இருந்து கூட குடும்பத்துக்காக வேலை பார்த்து, ஆனால் கடைசியில் நீ என்ன பண்ண, நீ எங்களுக்கு என்ன செஞ்ச அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டு ஒரே ஒரு வார்த்தையால் உங்களை காயப்படுத்தின உறவுகள், ஒரே ஒரு வார்த்தையால் உங்களை நிராகரிக்கப்பட்ட உறவுகள் மீண்டும் உங்களுடைய நல்ல எண்ணத்தை, உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய நிலைமை கிரக ரீதியாக ஏற்படப்படும். அதாவது குடும்ப உறவுகளால் நிராகரிக்கப்பட்ட நம்முடைய மேசராசிக்காரங்க அதே குடும்ப உறவுகளால் அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு, சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பை வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பார். மேலும் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில், ஸோ நீங்கள் யாருக்காக பணம் கொடுத்து உங்கள்கிட்டயே பணம் வாங்கிட்டு உங்கள் மேலேயே கேஸ் போட்டு, உங்கள் மேலே பொய் வழக்கு போட்டு, உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி, நான் எதுக்கு பணம் தரணும்னு நினைக்கக்கூடிய அந்த நபர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து
உங்கள் மூலமாக தான் அவங்க வாழ்ந்தாங்க, உங்கள் மூலமாக தான் அவங்க வளர்ந்தாங்கங்கிறத உணர்ந்து திரும்பியும் உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை அவங்க திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற நம்முடைய மேசராசி அன்பர்கள் யாரேனும் இந்த வீடியோ பார்க்கிங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. உறுதியாக இந்த வக்கரம் பெற்ற சனி பகவானுடைய காலம் என்று சொல்லக்கூடிய 96 நாட்களில் உங்களுடைய கடன் சுமைகள் குறையும். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீங்க. நிறைய மாற்றங்கள், நிறைய உணர்வுபூர்வமான விஷயங்களை நம்முடைய மேசராசி அன்பர்கள் பெற போகிறீங்க. அதேபோல் வேலை தேடி இருக்கீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கான வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய அப்பா வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக இருக்குது. ஸோ யாராச்சும் உங்கள் அப்பா சொத்தை அபகரிச்சிட்டாங்க, நீங்கள் ஃபைனலில் வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத விஷயம் செஞ்சிட்டாங்கன்னா உறுதியாக அந்த சூழ்ச்சி எல்லாமே முறியடிக்கப்பட்டு உங்களுடைய அப்பா வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அப்பா மகன் உறவு, அப்பா மகள் உறவு இனிமேல் தான் சிறப்படைய போகுது. இவ்வளோ நாட்களில் அப்பா உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை ஏதாவது தேவையில்லாமல் பேசியிருக்கலாம், இல்லை அப்பா சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் மாறி வரக்கூடிய ஒரு அற்புதமான 96 நாட்கள் குருவுடைய பார்வை மூலமாக மேசராசிக்காரங்க இழந்ததை மீட்கக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. இதை தாண்டி இந்த குருவுடைய பார்வை ஒரு 41 நாட்கள் உங்களுக்கு கிடைக்கல. அப்போ 12ஆம் இடத்துல இருக்க வக்கரம் பெற்ற சனி பகவான் உங்களுக்கு அந்த 41 நாட்களில் என்னென்ன விஷயங்களை கவனம் அப்படிங்கிறத செயல்படுத்துகிறான்னா, உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் தேவை. அதாவது சொல்லுவோம்ல, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லுமாங்க. ஸோ அப்போ வார்த்தையில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக பேசுங்க. உங்களை தேவையில்லாமல் தூண்டி விட்டு வேலை வைப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல உணர்ச்சிசப்பற்றக்கூடாது. சரியா? அதே போல் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவு நவம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நவம்பர் 1 அப்படியே பொறுமையாக இருக்கணும். நவம்பர் 1 டிசம்பர் 10 வரையும் என்ன பண்ணணும்? அவசரப்படக்கூடாது. அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு தலையிடக்கூடாது. பொதுவாக அந்த வண்டியில் போகும்போது அந்த ஹாரன் அடிச்சுட்டே வந்தால் உங்களுக்கு பிடிக்காது. பின்னாடி ஹாரன் அடிச்சுருந்தா என்ன பண்ணுவீங்க? பட்டுன்னு வண்டி நிப்பாட்டி என்னடா அவனை பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மளுடைய மேசராசி பெண்களும் கேட்பீங்க, மேசராசி ஆண்களும் கேட்பீங்க. ஸோ அந்த உங்களை அறியாமல் ஒரு கோபம் வருது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் தூண்டுறதுக்கான விஷயங்கள் செய்வாங்க. ஸோ நீங்கள் 41 நாட்கள் முடிவெடுத்துக்குவோங்க. டேய் எனக்கு தெரியுண்டா, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நான் அது சில்வண்டு சிக்கும் சிறுத்தை சிக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் கரெக்டாக பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான எதிர்காலம் இருக்குது. புதிதாக கடன் மட்டும் அந்த 41 நாட்களில் மேக்ஸிமம் நீங்கள் நவம்பர் 1 டிசம்பர் 10 வரையும் புதிதாக எந்த கடன் வாங்க சொன்னாலும் சரி தயவுசெய்து வாங்க வேண்டாம். கடனுக்கு ஒரு முதலீடு கொடுக்க போகிறீங்க, கடன் வாங்கியிருக்கீங்க, அதை அடைக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் டாக்குமெண்ட் இல்லாமல் பணத்தை திரும்ப கொடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் வக்ரம் பெற்ற சனி பகவான் உங்களுடைய வறுமை, உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய கவலைகளை நீக்குவார் என்பது உண்மை. ஸோ நீங்கள் இந்த காலங்களில் என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன தானங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா, சனி பகவான் 12ஆம் இடத்துல வந்திருக்கனால பாத யாத்திரையாக செல்லக்கூடிய நம்முடைய மக்களுக்கு ஏதாவது கோயில்களுக்கு பாத யாத்திரை போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் சாப்பாடு, தண்ணி, பிஸ்கட்டு அல்லது ஏதாச்சும் அவங்களுக்கு சிறு உதவியை செய்யும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், வாழ்க்கையும் வெற்றியாகும். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம், 20-30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி
உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சுதான்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6, 8 தசாபுதிகள், 12ஆம் இடத்து தசாபுதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.